திருவாரூர் மாவட்டத்தில் பிசிகா மாநாடு போட போகிறோம், கட்சி மாநாடு போட போகிறோம் அப்படின்னு டொனேஷன் வாங்குவதற்காக ஒரு 5 பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய தலைவர், துணைத் தலைவர் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் என ஒரு 5 பேர் வந்து ஒவ்வொரு கடைகளாக ஏறி டொனேஷன் வாங்குவதற்கு சென்றிருக்காங்க. அதாவது விசிகா கட்சியில் மாநாடு போட போகிறேன் அப்படின்னா அது உங்கள் கட்சி மாநாடு, உங்கள் தலைவர் காசு தரணும், இல்லை உங்கள் கட்சி தொண்டர்கள் காசு தரணும். பாவம் அப்பாவி ஏழை வணிகர்கள், கடை வைத்திருக்கும் வணிகர்களை மிரட்டி காசு வாங்குவது எந்த விதத்தில் நியாயம்? காலங்காலமாக இவர்கள் செய்யும் இந்த ரவுடிசம் இந்த கட்ட பஞ்சாயத்திற்கு மேலும் ஒரு உதாரணம். இந்த வீடியோ பாருங்கள். அதாவது ஒரு பெண் வந்து அந்த கல்லாப்பேட்டில் அங்கே உட்காந்துருக்காங்க, அந்த கடையை வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த பெண்ணை மிரட்டும் தோணியில் இவர்கள் பேசும் பேச்சுக்களை பாருங்கள். இன்னமும் காவல்துறை இவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் திமுக கூட்டணி கட்சியில் இருக்காங்க அப்படின்னு இன்னும் எவ்வளோ காலம்தான் காவல்துறை பொறுத்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னும் எனக்கு தெரியல. இவர்களால் அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவங்களுடைய இந்த ரவுடிசம், இந்த அடித்து பணம் பிடுங்குவது, அப்பாவி வணிகர்கள் கடைகளை மிரட்டி காசு வாங்குவது, இது போல் இவர்களுடைய அராஜகம் நீந்து கொண்டே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐயா பார்க்க வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே கட் பண்ணிடுவாரு அவரு. சோபான்னு சொல்லிட்டாரு, சோபான்னு சொல்லிட்டாரு. அதான் சொல்றேன், அப்படியே கட் பண்ணிடுவாரு. இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு விடிய காலம் பண்ணாதான் அது சரி வச்சு வரும். அதுக்கான முடிவை நீங்க பண்ணுங்க, அவ்வளவுதான். கூட்டத்தன்னைக்கு இவரே லோக்கல்ல தான் கூட்ட போறீங்க. அவ்வளவுதான், லோக்கல் திருவாரூர்ல கூட்ட போடுறோம். இல்ல நம்ம வந்து திருவாரூர் வேண போற இங்க நிப்பாட்டுவோம். ஒரு அதுதான் இல்ல தம்பி, இல்ல இந்த பசங்களுக்கு வருத்தல ஃபோன் போட்டு ஐயா அது மாதிரி பணம் சொல்லுமா, ஒரு 5 ரூபா கொடு, 1000 கொடு, 2000 கொடு, ஏதோ ஒன்று சொல்லுங்க. இல்ல முதல் நாளுக்கு வந்து வாய்ப்பு கேளுங்க. அவர் இங்க இருந்தாரு, எங்க நானே வந்து கேட்டாங்க, இல்லைன்னு முதல் நாள் இருந்தாரு அங்க. நான் ஓட்டி சுட்டு பிறந்த நாளுக்கு கேட்கறேன், எங்க ஸ்டாப் லீவு நாளைக்கு வாங்க, நான் அப்பாட்ட சொல்லிட்டு போறேன். வராது மறுநாள் நான் வந்து பேசினோமா இங்க கேட்டதுக்கு நான் வெளில இருக்கிறேங்க அப்படின்னு பொத்துன்னு கட் பண்றான். இருந்தாலு என்ன மயில் புலிவளத்துல கடை வச்சுக்கிட்டு அவன் நாங்கெல்லாம் இல்ச்சவா பேரணும்னு நினைக்கிறானு என்னன்னு நாங்க புரிக்கிறோம்ல. நாளைக்கு சேர் எடுத்து 4 பேரும் ஓடுறா அப்படின்னு சொல்றேன், இங்க உடனே வேணும்னு பாடிக்கிட்டு. அப்ப என்னன்னு தெரியுமில்ல அவருக்கு, பேசிட்டு தேவைட்ட அப்ப யாரு என்னங்கிறது தெரியுமில்ல, அப்ப பேசணுமா? அதுதான் அப்படி பண்ணுவோம், கட் பண்ற மாதிரியா? அப்படியே நம்ம உள்ளூர்ல இங்க வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு உட்காந்துருக்குறான். உள்ளூர் மனுஷன் இங்க வர்றோம், நாங்கள் இல்ச்சவா பேரணும்னு நினைக்கிறேன். நான் வந்தாலே அவன் கோடிக்கணக்கு முதல் போடலாம். யார் வச்சு நம்ம முதல் போடுறாங்க? உள்ளூர் வேற இங்க மக்கள் தானே வாங்குவோம், வெளியூர் வந்து வாங்குவாங்களா? இல்லம்மா, இதை நீங்க புரிஞ்சுக்க சொல்ல வரேன். உனக்கு வேலை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உங்க அப்பா டிரைவர் லாரி டிரைவருங்கிறது எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு முடிவுலாம் ரெக்கார்ட் பண்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னாக்கா அதுதான் நான் சொல்றேன். நாங்க என்ன சொல்றோம்னா புலிவளத்துல கட்சி நடத்திக்கிட்டு எல்லாம் பண்றோம். இந்த ஆளு புலிவளத்துல உள்ள வாங்காம திருவாரூர்ல இருந்து எங்க வெளியூர்ல இருந்து வந்து வாங்க போறோம். நாங்க அப்புறம் எங்களை மடப்பேரா தான் நினைக்கிறோம். அந்த ஆளு என்னன்னு பேசிக்கிறோம். நம்ம கூட்டத்தன்னைக்கு இங்க வேலை பாட்டியா என்ன பண்றான்னு பாக்கணும். அப்படி பேசிக்கோங்க. உடைக்கிறீங்க அப்ப சும்மா விட்டுருவானே பேசிட்டு கேட்கணும்னு தான் பண்றோம், பேசுறோம். இப்ப கேமரால பேசிட்டோம், தேவா வந்து கேட்டு போனா சும்மா விட்டுருவானா? இங்க தேவா எப்படி வந்தாங்கிறது அவனுக்கு தெரியுமா? இல்ல அவன் கேமரால பாக்குறான்னு சொல்றீங்களா? பேசணும் பேசுறேன், அதுக்காக பேசுறேன். இல்ல அவர் கேமரா பாத்துட்டு பேசிட்டு அதுக்காக பேசுறேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், பேசுறோம். நான் என்ன சொல்றேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், என்ன வேணாலும் பேசிட்டோம், நம்ம பேசுறோம். நம்ம இல்லங்க அவர் கேமரால பாக்குறாருன்னு சொல்லுறாரு, கேட்கட்டும். இதே திமுக ஒன்றிய செயலர் நான் கூட்டணியில இருக்கிறேங்க. திமுக ஒன்றிய செயலர் வாழ்த்தோம், தேவை கூப்பிட்டோம், அந்த கூப்பிட்டுங்க தேவை. இல்ல அவர் கேமரால பாக்குறாருல, கேமரால பாக்குறாருன்னு சொல்லி இல்ல பேசிட்டோம், தேவை கூப்பிட்டீங்க. நான் வந்து வெளியூர்காரன் இல்லையா அவ்வளவு பாக்கட்டும்.
குட்டை பதிவு ஆகணும் பேசிக்குவோம் அவ்வளவுதான் தேவா கூப்பிடுங்க அதுக்கு ஓட்ட பேசலாமா நீங்க என்ன மீண்டும் மீண்டும் வந்தப்பா கண்டு வாங்கி தரேன் பண்றேன் அப்படின்னு பேசவே இல்லை தலைவர் நாளைக்கு வந்தப்ப நீங்க இப்போ வந்திருக்கீங்க நான் அடுத்த ட்ரிப் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாரு இந்த ஆளு மரியாதை தானே நாங்க பண்றோம் நாங்க மரியாதை தானே மதிக்கிறோம் நம்ம உள்ளூர் ஒரு 1000-500 கோடியா பண்ணட்டும் சிறப்பா செய்யுங்க போங்க அப்படின்னு அந்த மரியாதை தெரியாத மனுஷன் என்ன மனுஷங்க கோடிகள் பணம் வச்சுங்க என்ன மனுஷன் தேவா கூப்பிடுங்க நான் பேசுவோம் இங்க உட்காந்து வேணாக்கா ஒன்றியா நீங்க லோக்கல்னு தெரியும் பேசுங்க தேவா இந்த பிறந்த நாளுக்கு என்ன பயிற்சினாங்கிறது எங்களுக்கு தெரியுமில்ல நான் அவங்க போட்டோ காட்டுவோம் பண்ணுவோம் செய்வோம் அந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா அவன் தெரியாத பாப்பாங்க அவங்களும் படுத்தலப்பா அவர் கருத்து வந்த பிறகு வச்சு இல்ல அவர் வரட்டும் பேசிக்குவோம் அதான் வரட்டும் நீங்க மனுஷன் கட்சி